வணக்கம். நாம் தமிழர் தலைவர் பிரபாகரன் வாழ்க. விஜயனா அரசியல் கனவோட, முதலமைச்சர் கனவோட நீங்க இருந்து கொள்கிறீங்க. நீங்கள் வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள். நீங்க வெற்றி பெற்றால் வடிவலோட படத்துல 23ஆம் புலிகேசியில எப்படி ஆட்சி இருக்குமோ அதே மாதிரி உங்களோட ஆட்சிகள் தொடருமானா தமிழ்நாடு மக்கள் ரொம்ப சிரிப்பாகவும் செழிப்பாகவும் இருப்பார்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னா நீங்க சிஎம் ஆகணும் அப்படின்ட்டு என்னோட வாழ்த்துக்கள்னா. ஓகேங்களா? ஓகேண்ணா. நீங்க போற இடம் ஃபுல்லாமே கூட்டம் நிறைய கூடுதலண்ணா. அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்ட்டு உங்களோட மீட்டிங்ல ஒரு டைம் நான் கேட்டேண்ணா. மாறும்ண்ணா. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் மாறுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிண்ணா. எப்படிதான் அப்படின்னா, உங்களோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு டைம் வந்து பார்ப்பாங்க, 2வது டைம் வந்து பார்ப்பாங்க, 3வது டைம் வந்து பார்க்க மாட்டாங்கண்ணா. அதே மாதிரிதான் நீங்க ஒரு இடத்துல பொதுக்கூட்டங்கள் போடும்போது, முதல் டைம் போடும்போது அதே இடத்துல அதே தொகுதியில நீங்க வந்து போடும்போது ஒரு டைம் வந்து பார்ப்பாங்கன்னா, 2வது டைம் வந்து பார்ப்பாங்கன்னா, 3வது டைம் உங்களோட கூட்டம் அதுக்கு பாதிக்கு கம்மியா குறைஞ்சிடும்னா. ஏன் அப்படி பாதியா குறையுது அப்படின்னா, உங்களை முகத்தை பார்க்க வர்றவங்க 3வது டைம் வந்து பார்க்க வரமாட்டாங்கண்ணா. ஒரு டைம் வந்து பார்த்தாச்சு இல்லையா, விஜயை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு போயிடுவாங்கண்ணா. அதனால உங்களுக்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு தூரத்துக்கு ஓட்டா மாறுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் கம்மினா. அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்கண்ணா. ஓகே. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சிறப்பு சிஎம்மா நீங்க கம்பல்சரி மக்களை சிரிக்க வச்சுக்கிட்டும் என்டர்டைன்மெண்ட் கம்பல்சரி நீங்க கொடுத்துக்கிட்டு இருப்பீங்கன்னா, உங்களோட திரைப்படங்களை எப்படி ஒரு என்டர்டைன்மெண்டா நீங்க கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்களோட ஆட்சியும் கம்பல்சரி ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படின்ட்டு தமிழக மக்கள் எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அதை நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க அப்படின்ட்டு தமிழக மக்கள் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க. நீங்க கம்பல்சரி கொடுப்பீங்கண்ணா. ஓகேண்ணா. உங்களோட அரசியல் ஆக்சுவலா எல்லா தலைவர்களும் பரப்புரைகள் கேன்வாஸ் பண்றது எவ்வளவு தூரம், ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு வார்டும் அங்க எங்கிட்டு போய் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கண்ணா. நீங்க பரவாயில்லண்ணா, நீங்க இருந்த இடத்துலயே போறீங்க. ஆனா ஆக்சுவலா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தானா, நீங்க ஒவ்வொரு தொகுதியிலும் நிக்கிற உங்களோட கேண்டிடேட்டை ஏன் உங்களோட கேரவான்ல ஏத்தி இந்த கேண்டிடேட் தான் இதுதான் என்னோட முகம், இவருக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு ஏன் உங்களோட கேரவான்ல அவரோட நீங்க ஏன் ஏத்தி அவங்கள கேன்வாஸ் பண்ண மாட்டேங்க? நீங்க ஆதவர்ஜனா, செங்கோட்டையன், அதே மாதிரி முக்கியமான ஆட்களுக்கு எப்படி என்னாலும் ஒரு என்ன சொல்ல, அவங்களுக்கு ஒரு இவங்க தான் அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு முகம்னா. ஆனா அவங்களுக்கு நீங்க போய் நிக்கிறீங்க. அதே இது தெரியாத கேண்டிடேட் எத்தனை பேரோ எங்கெல்லாமோ இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க உங்க வண்டியில கேரவான்ல ஏத்துனீங்கன்னா அவங்க வந்து வின்னாகிறதுக்கு கொஞ்சமாவது ஒரு துளியளவாவது கொஞ்சம் வினாகிறதுக்கு சான்சஸ் இருக்குண்ணா. பட் நீங்க உங்களோட கேன்வாஸ் வித்தியாசமா இருக்குது. யாரையும் வண்டியில ஏற்ற மாட்டேங்கிங்க. உங்க மேல வர்றவங்க மேலதான் அவங்கவுங்க வண்டி ஏற்றி அங்கேயும் இங்கேயும் ஹாஸ்பிட்டல் அங்கேயும் இங்கேயும் அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிடுங்கண்ணா. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாத்தோட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும் அப்படின்ட்டு ஆசைண்ணா. நீங்க உங்களோட உச்ச சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்கன்னா, உங்களோட உச்சமான சேலரி ஒரு படத்துக்கு நீங்க 200 கோடி வாங்குறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறீங்க, 200 கோடி நீங்க சம்பளம் வாங்குறீங்க. 5 வருஷத்துக்கு மேக்சிமம் ஒரு 1000 கோடிண்ணா. அவ்வளவுதானா? அதே இது நாம் தமிழர் கட்சியில சீமான் அண்ணாவோட நீங்க 8 விழுக்காடு வச்சிருக்க நாம் தமிழ்ல சீமான் அண்ணாக்கே 1000 கோடி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நியூஸ் எல்லாமே வருதுண்ணா. அப்படிங்கும்போது நீங்க இந்த எலெக்ஷன்ல 2026 எலெக்ஷன்ல நீங்க கம்பல்சரி எப்படினாலும் இந்த அணில் குஞ்சுகளை வச்சுட்டு ஒரு 20ல இருந்து 25% நீங்க வாங்குவீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படினாலும் ஒரு 2000 கோடி இல்ல 3000 கோடி வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குதுண்ணா. ஒருவேளை நீங்க படத்துல ஏஜ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி ஃபைட் பண்ணி கைத்துல கட்டி அதே மாதிரிலாம் முடியல அப்படின்ட்டு செட்டில் ஆகலாம் அப்படின்ட்டு இந்த தொழிலை நீங்க எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னா, நீங்க மக்களுக்கு சேவை செய்யலாம் வரல. நீங்க
லைஃப்ல செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸை நீங்க எடுத்திருக்கீங்க. நீங்க லைஃப்ல நீங்க பிஸ்னஸை கம்பல்சரி நீங்க இன்னொன்று, நீங்க மூவிலையும் ஆல்ரெடி அந்த தொழிலையும் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆளு. அதே மாதிரி நீங்க இந்த ஒரு தொழில் எடுத்துருக்கீங்க தெரியுமா, இந்த தொழிலையும் நீங்க கம்பல்சரி ஒரு சக்சஸ் ஆன ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் தானா. ஏன் அப்படின்னா இந்த 26 தேர்தலில் நீங்க எப்படினாலும் ஒரு 3000 கோடி உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்தவரை 100% நீங்க 3000 கோடி நீங்க பேசி உங்க கட்சி அடமானம் வச்சுட்டு போறதுக்குவே நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னா நீங்க அதே மாதிரி நீங்க போயிடுங்கண்ணா. பெஸ்ட். இந்த 26ஓட உங்களோட பர்சன்டேஜ் அவ்வளவுதான், அதை நீங்க கொடுத்துட்டு நீங்க போயிடுங்கண்ணா. இன்னொன்னு, ஆல்ரெடி ஜனநாயக மூவி ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த மூவியில மேபி நீங்க சிஎம் ஆகிற மாதிரி கதை இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அரசியலோட கதை தான், அரசியல் சம்பந்தப்பட்ட கதை தான். டிவிக்கே அப்படின்னு போட்டுலாம் டேட்டு அதெல்லாம் வந்துருந்துச்சு. நீங்க நெக்ஸ்ட் ஹெச்யூனோத்துக்கு நெக்ஸ்ட் ஒரு மூவி கொடுங்கண்ணா. ஏன்னா ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ரொம்ப லாஸ் ஆகி உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு மூவி கொடுங்க. ஜனநாயகம் பார்ட் 2 அப்படிங்கிற ஒரு மூவி நீங்க கொடுங்கண்ணா. நல்ல கதை அம்சத்தோட நல்ல ஒரு கதையை நீங்க தேர்வு செய்து நீங்க தயவு செய்து அவங்களுக்கு கொடுங்க. அந்த கதையில நீங்க பிஎம் ஆகுற மாதிரி ஒரு கதை அம்சத்தை கொண்ட ஒரு கதை ஒன்று எடுங்கண்ணா. ஓகேங்களா. அடுத்த பொங்கலுக்கு இந்த அணில் குஞ்சுகள் எல்லாமே சிஎம் விட்டுட்டு நீங்க பிஎம் ஆகிற கதைய வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுனா, நீங்க திரையில மட்டும்தான் நீங்க ஹீரோனா, நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஜீரோனா. 2024 கம்பல்சரி நீங்க ஜீரோ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னா. ஓகேண்ணா, நன்றி.